எலியா போனானே, இக்கரைக்கு எலிசா போனானே. எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? தண்ணீர் அடித்தானே, ரெண்டா பிரிந்ததே. தண்ணீர் அடித்தானே, ரெண்டா பிரிந்ததே. அக்கறைக்கு எலியா போனானே, இக்கரைக்கு எலிசா போனானே. எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? கையை நீட்டினாரே, கடலை திறந்தாரே. கையை நீட்டினாரே, கடலை திறந்தாரே. பார்வனையும் அம்பேனையும் கடலில் தந்தாரே. பார்வனையும் அம்பேனையும் கடலில் தந்தாரே. மோசேயின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? போத்திப மனைவியோ கையை பிடிச்சிருந்தானே. போத்திப மனைவியோ கையை பிடிச்சிருந்தானே. அவத்தை விட்டு விலகி ஓடினானே. பார்வன் உள்ள தேவன் அவனை உயர்த்தினாரே. பாவத்தை விட்டு விலகி ஓடினானே. பார்வன் உள்ள தேவன் அவனை உயர்த்தினாரே. யோசேப்பின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? போத்திப மனைவியோ கையை பிடிச்சிருந்தானே. போத்திப மனைவியோ கையை பிடிச்சிருந்தானே. பாவத்தை விட்டு விலகி ஓடினானே. பார்வன் உள்ள தேவன் அவனை விட்டு விலகி
கோலியாத்தில தகர்த்து போட்டாரே. யோசுவாவின் தேவன் எங்கே? யோசுவாவின் தேவன் எங்கே? தேவன் எங்கே? தாவீதின் தேவன் எங்கே?
வார்த்தை மட்டும் பாடி நம்ம இதில் சொல்ல மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் இரவு பகலோ வைநடத்தும் பணிக்கு இரவு பகலோ வைநடத்தும் பணிக்கு மேக சம்பமாக அக்னி சம்பமாக முன்பாக செல்லும் மேகமே மேக சம்பமாக அக்னி சம்பமாக முன்பாக செல்லும் மேகமே மேகமே இறைவா அல்லையா என்னை கூடவா இயேசுவே இறைவா அல்லையா என்னை கூடவா மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே இரவும் பகலும் வழிநடத்தும் பணிக்கு இரவும் பகலும் வழிநடத்தும் பணிக்கு மேக சம்பமாக அக்னி சம்பமாக முன்பாக செல்லும் மேகமே மேக சம்பமாக அக்னி சம்பமாக முன்பாக செல்லும் மேகமே மேகமே இறைவா மகிமையா என்னை மூடவா இயேசுவே இறைவா மகிமையா என்னை மூடவா மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது பிரகாசி ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது நடந்து வருவாங்க ராஜாக்கள் நடந்து வருவாங்க மேகமே இறைவா மகிமையா என்னை மூடவா இயேசுவே இறைவா மகிமையா என்னை மூடவா ஆமென் இந்த ஆராதனையில் துதியே இருக்கும் சேதியே இருக்கும் ஆமென் சொல்லுங்க ஆமாம் உபாகம் 32ஆம் அதிகாரத்தில் 32:29 வசனம் அவர்கள் ஞானம் அடைந்து நாணம் அடைந்து இதை
இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். ஆமென். அவர்கள் நாணம் அடைந்து, ஆமென் சொல்லுங்களா. கர்த்தர் நம்மளுக்கு கூட நாணத்தை தரணும். அவர்கள் நாணம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும்ன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆமா, இயேசு சீக்கிரம் வர போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? யார் யார் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எபிரியர் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்களா. 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓட கடவோம். விசுவாசத்தை தொடங்கணும் யாரு? இயேசு. விசுவாசம் முடிக்கிறவர் யாரு? அவரை நோக்கி ஓடுன்ற. எல்லாத்தையும் தள்ளுன்றாரு. தள்ளமா? ஆமென். ஆமா, தள்ளி விடுன்றாரு. அப்ப நம்ம உண்மையாவே அவரை நோக்கி ஓடணும். ஆமென். ஆமென். இப்போ இயேசுவை ஏத்துக்கணுங்க மாம்சத்துக்கு 3 வேளை ஆகாரம் கொடுக்கணும். எப்படி மனுஷனா இருந்து நம்ம 3 வேளை காலையில டிஃபன் வடகரியோட, மதியானம் கறி குழம்போட சாப்பாடு, நைட்டு சிக்கன் குழம்பு. ஆமென். இல்லை அப்படி சாப்பிட்டா தான் நாக்குக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுபோல் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கும் 3 வேளை பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. பைபிள் படிக்க, ஜெபம் பண்ண, ஆராதனையை முக்கியப்படுத்த. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆராதனை நேரம் போது அந்த நேரத்தில் உட்காருது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை சாத்தானா பண்ணுவோன்னா விட மாட்டான். ஆமென் சொல்லுங்க. காரியத்தில் அந்த மைக்கிட 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். டக்குன்னு எடுப்போமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் நீங்க எடுத்துங்க. இந்த இடத்துல எலியாவும் எலிசாவும் 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க 1 ராஜாக்களை பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 20. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு என் தாயையும் அதுக்கு அவன் போய் திரும்பி வா, நினைத்துக்கொள் என்றான். எலியா சொல்றார் போயிட்டு வா. எலியா போயிட்டு, அந்த காலத்திலேயே சால்வை இருந்திருக்குது. போன வாட்டி ஒரு சால்வை போட்டாங்கல்ல, அது போல சால்வையோ இப்போ எலிசாக போடுறாங்க. வயல் நிலத்தில் போடுறாங்க. வயல் நிலத்தில் அவர் பயிரிட்டுனுக்கிறாரு. அந்த நிலத்தில் போயிட்டு கிராமத்தில் இருக்கிற எலிசாவை இப்போ ஒரு சால்வையை போட்டு, எலியா நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய என் கூட வரணுன்றார். ஆமென் சொல்லுங்க.
இப்போ போகிறாரு, வச்சிருந்த மாடை வெட்டி அங்கே ஒரு பிரியாணி பண்ணி அந்த இடத்துல இருக்கிற சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம் கூப்பிட்டு கொடுத்துட்டு ஊழியத்துக்கு போகிறேன்னு பின்னால் வந்துடுறாரு. ஆமான்னு சொல்லுங்க. ஆனால் நீங்கள் 2 ராஜாக்களை பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, கர்த்தர் எலியாவை சுயல் காத்துல பரலோகத்தில் எடுத்துக்கொண்டு போக போகிறார் என்று எலிசா கேள்விப்படுறாரு. இப்போ எலியாவை தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறார். ஏன் எடுத்துக்கொண்டு போனார்னா, எலியா எப்பவும் வந்து எசபேல் பற்றியே பேசுவாங்க, ஆகாப்பை பற்றியே பேசுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் எவ்வளோதான் பவராக இருந்தாலும் அவருக்கு விரோதமாக மனுஷன் எழும்பும் போது அவங்கள பற்றியே தான் எலியா பேசினிருந்தாங்க. அல்லேலூயா. நீங்கள் அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ஒரு சூர செடியில் போயிட்டு ஒரு பெண்ணுக்காக ஒளிறாரு. ஒரு பெண்ணுக்காக சொல்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன நல்லவனா, என்னை சாவடிச்சிடுன்றாரு. இன்னைக்கு வீட்டில் வர பிரச்சனை பல பேருக்கு என்ன சொல்லணும்னா, நான் செத்தா நல்லா இருக்கணும். ஆனால் நம்ம சபையில் இருக்கிறவங்களும் அதுமாதிரி நான் சொன்னதை பார்க்கல. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். அப்போ எலியா சொல்கிற நான் செத்துறேன் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாரு. ஆனால் எலியாவை கொண்டு தேவன் என்ன செய்தார்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்குது, எலியா ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து பாகால் கும்மர் அத்தனை தீர்க்கதரிசிகளும் கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வச்சுது. அவ்வளோ வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் 1 ராஜாக்கள் 17 பார்த்தா அவர் படுத்துன்னு இருக்கிற இடத்துல காக்காவை போயிட்டு டிப்பன் எடுத்துன்னு போய் கொடுக்குது. ஆமென் சொல்லுங்க. காலையில் பரோட்டா, மதியானம் சிக்கன் குழம்பு சாப்பாடு. ஆமென் சொல்லுங்களா. அவர் படுத்துன்னு இருக்கிற இடத்துல எலியாவை காக்காவை போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு ஆத்தி தேத்தின்னு வருது பாருங்க. காக்கா தருது. இப்போ காக்காவுக்கு தானே எல்லாம் சாப்பாடு போட்டுனுக்கிறாங்க. ஆனால் எலியாவுக்கு காக்கா கொடுத்தது. அதே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் சாரிபா விதவி வீட்டில் விதவி சாப்பிட்டு தன் மகனும் அவங்களும் சாவ போகிறாங்க. அந்த வீட்டில் பஞ்சமாக இருந்த வீட்டில் எலியாவை அனுப்பி கர்த்தர் அங்கே பராமரிக்க வச்சார். ஆமென் சொல்லுங்களா. கர்த்தர் எலியாவை கொண்டு பல காரியங்களை செய்ய தேவன் விரும்பினார். ஆனால் அங்கே இருந்த எசபேல் ராணி, அதே போல் ஆகாப் ராஜா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா பாகாலை கும்பிட்டுறதுனால பின்மாற்றத்துக்குள்ள எலியாவை கொண்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம கூட நம்ம குடும்பத்தாரெலாம் வந்து கர்த்தரை ஏற்றுக்காதவங்க இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அவங்க பழக்க வழக்கத்துக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஈடுபடுத்துவாங்க. ஆனால் அதுக்கு நம்ம துணையாக போயிடக்கூடாது. நீ துணையாக போகிறேன்னா நீ பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், எலியா அந்த பாகால் தெய்வத்தெல்லாம் பார்த்து அவங்க ஈக்குவலாக 400 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வன்னு கர்த்தர் காட்டத்தக்கதாக பரலோகத்திலிருந்து அக்னியை அங்கே அனுப்புனார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் போய் சொல்லுங்க ஆகாப் ராஜா கிட்ட மழை வரப்போகுது. ஆமென். ரதத்தை போயிட்டுன்னு அவர் முன்ன வீட்டுக்கு போய் சொல்லுங்கன்றாரு. அதே போல் மழை வந்தது, அக்னியும் வந்தது, மழையும் வந்தது. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு பெண்ணால் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் பெண்களால் என்ன பண்ணுறாங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவாங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆவியை துரத்தணும், அந்த பிசாசியை துரத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். எசபேல்ன்றது ஒரு விபச்சாரத்தின் ஆவி. இந்த கடைசி காலத்தில் அந்த ஆவி ஜனங்களை பிடிக்கன்னு வெளிப்படத்தில் எழுதப்பட்டுக்குது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வெளிப்படத்தில் போய் பாருங்க, அதில் எழுதப்பட்டுக்குது இந்த கடைசி காலத்தில் இந்த விபச்சார ஆவி எசபேலுடைய ஆவிகள் வந்து மக்களை தாக்குன்னு பைபிள் இருக்குது. ஆமென் சொல்லுங்களா. நான் வாயை திறக்க மாட்டேறீங்களா. பவராக இருந்தாலும் ஒரு பெண்ணு சொல்கிறத கேட்டு தாங்க முடியாத மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ அவர் பின்னால் போயிட்டாரு.
இப்போ எலிசாவை தேவன் அவர் மூலியமா செலக்ஷன் பண்ண, அவர் மூலியமா தேர்ந்தெடுக்கிறாரு. இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த 2 ராஜாக்கள இப்போ எலியா போகிறார். பின்மாற்றத்துக்குள்ளே இருந்ததுனால்தான் ஏதோ தேவன் அவரை நரகத்துக்கு அனுப்பல, பரலோகத்துக்கு அனுப்பிட்டாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ நம்ம யாரும் நரகத்துக்குரியவங்களா போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. உண்மையாக கர்த்தர் சீக்கிரம் வர போகிறாரு. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களா. நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்களோ தெரியல, எனக்கு பார்த்தேன். அந்த காரியத்துக்கு நம்ம கூடயே போகிறோமோ, அவர் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற தேவன் அவர் இல்லை. நீ அவருடைய பிள்ளை, நீ அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிற, நீ சின்ன வயசுல இருந்த கத்தரை தேடினவங்க. ஆமென் சொல்லுங்களா. இன்னைக்கு உன்னை வேற வைய கொண்டு போய்க்கிறேன்னா நீ கத்தர் அதை சந்திப்பார். அந்த பெண்ணை சந்திப்பாரு. அந்த பாவத்தை தூண்டுதல் பண்ற அசுத்தாவிய கத்தர் சந்திப்பாரு. அந்த அக்கினி உன் மேல இறங்கணும். ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லுங்களா. இப்ப இந்த இடத்துல பாக்குறோம் நம்ம தயவு செய்து. இப்ப இந்த இடத்துல இந்த 2 ராஜாக்களை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எலிசா 2 பேரும் ஒன்னா தான் போறாங்க. இப்ப இவர் பின்னால போயிட்டாரு. இப்ப பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தர் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா நீங்க அவங்களோட பேசுற பழக்க வழக்கங்களா ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களா. நீங்க அவங்களோட நீங்க நிறையமா நெருங்க உங்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின்மாற்றத்துல தள்ளிடுவாங்க. இப்ப இவர் பாருங்க, எலியா கூட போறாரு. எலிசா சொல்றாரு, எலியா நான் பெத்தல் போறேன், என் கூட வராதன்றாரு. ஆமென் சொல்லுங்க. கூப்பிட்டது யாரு? எலியா தான் கூப்பிட்டாரு. ஆனா எலியா வானான்றாரு எலிசாவை. எலிசா சொல்றாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நான் உன் பின்னால வருவேன்றாரு. ஆமென். இப்ப பின்னால போய் நகராரு. பாருங்க, இவரை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போவ ஒரு பக்கம் எலியா, இன்னொரு பக்கம் அங்க இருந்த தீர்க்கதரிசி சொல்றாங்க, உங்க எஜமான பரலோகம் எடுத்துக்கொள்ள போகுதுன்றாங்க. ஆமென் சொல்லுங்க. எலிசா சொல்ற, எனக்கு தெரியும் கம்னரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களை பின்மாற்றத்துக்குள்ள எது கொண்டு போனாலும் அதுக்கு நீங்க துணை போக கூடாது. வாயை மூடு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா. வாயை மூடு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப போறாங்க 2 பேரும். எரிகோ போறாரு, நான் எரிகோ போறேன்றாரு. நான் பின்னால வருவேன், இல்லை நீ வானான்றாரு. ஆமென் சொல்லுங்க. உன் ஜீவனை, கர்த்தருடைய ஜீவனையும் உன் ஜீவனையும் கொண்டு சொல்றேன், நான் பின்னால வருவேன்னு எலிசா போறாரு. இப்போ எரிகோ போறாரு, நான் உன் பின்னால யோர்தான் போறாரு, நான் உன் பின்னால வருவேன். ஆமென். 3 இடம், பெத்தல், எரிகோ, யோர்தான். இந்த 3 இடத்துக்கும் போறாங்க 2 பேரும். ஆனா வேணாம் தான் சொல்றாரு. ஒரு பக்கம் இவர் வேணான்றாரு, இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற தீர்க்கதரிசிங்க பாருங்க, ஆவிக்குரியவங்களை போல இருப்பாங்க, ஆனா அவங்க பின்மாற்றத்துக்குரியவங்களா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களா. அவங்க சொல்ற பேச்சை கேட்டு நீங்க மோசம் போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. மோசம் போவாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. இப்போ எலிசா, எனக்கு தெரியும் அவர் பின்னால போறாரு. இப்போ ஒரு சால்வி எடுத்து முறுக்கி அடிக்கும் போது அங்க இருக்கிற தண்ணி 2ஆ பிரியுது. இப்போ எலியா கேட்குறேன், நான் என்ன செய்யணும் உனக்கு சொல்லுன்றார். ஆமென். எனக்கு வேற எதுவும் உன்னிடத்தில் உள்ள ஆவின் வரங்களை ரட்டி பார்த்தா. அப்ப நம்மளுக்கு கூட ஆவின் வரங்களுக்குள்ள நம்ம போகணும், முன்னேறணும். ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேற கத்த நம்மளுக்கு உதவி செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்திருக்கலாம், ஜபம் பைபிள் படிக்கிறது பரிசுத்தமா இருந்திருக்கலாம். இப்ப நீ எப்படிங்கிற? ஆமென் சொல்லுங்களா. நீ ஆதி நாள்ல இருந்தது இப்ப பேசாத. இப்ப நீ எப்படி வாயிற கத்தருக்காக? அல்லேலூயா சொல்லுமா. இப்ப பாரு, அவங்க 2 பேரும் போறாங்க. எலியாவை ஆண்டவர் பரலோகம் கொண்டு போறாரு. அந்த இடத்துல தான் சால்வியை பிடிச்சி முறுக்கி அந்த தண்ணீரை அடிக்கிறார். எலியாவின் தேவன் எங்க இருக்கிறாரு? அவர் கொடுத்த அபிஷேகம் எனக்கு வேணாவா? அவர் கொடுத்த வல்லமை எனக்கு வேணாவா? அவர் கொடுத்த பயபக்தி எனக்கு வேணாவா? தண்ணியை முறுக்கி
அடிக்கும் போது அது ரெண்டா பிரியுது. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ என்கிட்ட கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க முன்னேற பண்ணணும். ஆவிக்குரிய காரியத்தில் நீங்க உயர்த்தப்பட்டுக்கிறீங்களா? யார் யார் வீட்டில் ஆவிக்குரிய காரியத்தில் உயர்த்தப்பட்டுக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்க. எல்லாம் உயர்வுங்குது. ஆவிக்குரிய காரியத்தில் உயர்வுக்குதா? உன் வீட்டில் காலையில் ஜெபிக்கிறியா? காலையில் பைபிள் படிக்கிறியா? ஆராதனை நேரத்தை நீ முக்கியப்படுத்தி அந்த இடத்துல வந்து துதிக்கும் போது துதிக்கிறியா? பாடும் போது பாடுறியா? ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறியா? எப்படிங்கிற? அம்மன் சொல்லுங்களா. இன்னைக்கு உன்னை தடுத்து நிறுத்துற எசபேல கத்தர கீழே தள்ளணும், ஆகாப்ப கீழே தள்ளணும். எலியா மேல இருந்த அந்த 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 ஊழியத்தினுடைய அந்த வல்லமைய அந்த ஒரே பெண்ணு அவளை அதிகமாக துக்கப்படுத்தி துயரப்படுத்தி சாவுற அளவுக்கு எலியாவை கொண்டு போனான். இன்னைக்கு கர்த்தர் உங்க ஆவிக்குரிய காரியத்தில் நீங்க ஆண்டவரோட கூட முன்னேறக்கூடாதபடி எது எது தடையாகுதோ இன்னைக்கு அந்த ஆவிகளை கத்த கீழே தள்ளணும். இன்னைக்கு தள்ளலாமா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தள்ளலாமா? உங்களுக்குள்ள ஜபம் இல்லாத ஆவியை தள்ளலாமா? உங்களுக்குள்ள பைபிள் படிக்காத காரியத்தை தள்ளலாமா? சபைக்கு வந்து வேண்டா வெறுப்பா வந்து உட்காருது. இங்க ஜீவன் உள்ள தேவனுங்கிறாரு. உன்னை ஒரு சின்ன குழந்தைய போல வரியா வரியா சில பிள்ளைகளை கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து உட்கார வைப்பாங்க. நீ கர்த்தர் அந்த ஆவியை தள்ளணும். பிசாசு சாத்தானே, எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் உயர்ந்தவர். சொல்லாமா? இல்லைங்க. இப்ப எலியாவை ஒரு பெண் என்ன பண்ணா? பின்னால அனுப்பிட்டா. அவர் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை இப்போ ஆண்டவர் சொல்றாரு எலிசாக்கு தான்றாரு. அப்ப நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை மற்றவங்க கிட்ட கொடுக்க நம்ம விடக்கூடாது. உள்ளவனுக்கு உள்ளதும் கொடுக்கப்பட, இல்லாதவனுக்கு உள்ளதையும் எடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. இப்ப எலிசா கிட்ட கர்த்தர் அதே இரட்டத்தனையான ஆவி அபிஷேகத்தை தந்தாரு. எலியா எப்படி சால்வி எடுத்து முறிக்க அடிச்சாரோ, எலிசா அடிக்கும் போது அந்த தண்ணி ரெண்டா பிரியுது. எலியா செய்த அற்புதத்தை பார்க்கலாம், எலிசா செய்த அற்புதம் பரலோகத்தில் மெச்சிக்கொள்ளப்பட்டது. அந்த வல்லமை எங்களுக்கு வேணாவா? அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணாவா? எப்போ பார்த்தாலும் வீட்டை பற்றியாவா கவலைப்பட்டுனுக்கிறது? பின்வாங்கி போகிற ஆவிகளை கத்த துரத்தணும். உங்களை பின்மாட்டத்துக்குள்ளே கொண்டு போகிற எசபேல் ஆவிங்க, மந்திரத்தின் ஆவிங்க, சூனியத்தின் ஆவிங்க, நீயே விலகி போகிற போல உனக்கு பின்னால் எத்தனையே ஆவிகளை ஏவி விட்டு கூட சில மனுஷன் கெட்டு நாசமாக போவான். ஆனால் அவங்க எப்படி அதை உணர முடியும்? ஜெயிச்சாதானே கர்த்தர் மாற்றுவார், பைபிள் படிச்சாதானே கர்த்தர் மாற்றுவார். கனவு மனைவிய பிள்ளைகளை சேர்ந்து வீட்டில் ஒவ்வொரு நாளும் தேவனை தேனா தானே அதை மாற்றுவார். ரெண்டாவது, அப்போ இந்த வருஷத்தில் என்ன சொன்னாரு? உன்னை சுத்தி இருக்கிற சத்துருக்கு மேல சொன்னாரா இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது பாருங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினுக்குது. அப்போ கர்த்தர் கொடுத்த வசனத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். யார் யார் கர்த்தர் சொன்ன வசனத்தை சொல்றீங்க? சொல்றீங்களா? இந்த மாசம் என்ன சொன்னாரு? சொல்றீங்களா? என்னென்ன தயவு? ஸ்தோத்திரம் 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 மீட்புன்ற தயவு, ஸ்தோத்திரிக்கிறோம். சுகன்ற தயவு, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகள்ன்ற தயவு, ஸ்தோத்திரம். அப்ப ரெண்டாவது என்னன்னா தயவு. அப்ப தயவு நம்ம பார்த்தோம் என்னன்னா இந்த மாசம் வாக்குத்தத்தம் பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரெண்டாவது நம்ம வசனத்தை பிடிச்சி ஜெபிக்கணும். யார் யார் வசனத்தை பிடிச்சி ஜெபிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. இப்போ இவர் வசனத்தை பிடிச்சி ஜெபிக்கிறார். அந்த தேசத்துல பஞ்சம். ஆமென். பஞ்சம் வந்த உடனே சோத்திரம் அந்த தேசத்துல இப்போ வசனத்தை எடுத்துக்கினாரு. ஆபிரகாம் நாட்கள் இருந்த பஞ்சம் யோசப் ஈசாக்கு இருந்த நாட்கள்லயும் வந்திருக்குது. ஆமென். இவர் வந்து வசனத்தை பிடிச்சின்னு ஜெபிக்கும் போது இப்போ அந்த ஊரில் போன உடனே எகிப்து தேசத்தில் சோத்திரம்
அழகாயிட்டவனே இப்போ அங்ககிற ஆள் என்ன பண்ணுறான், அவங்க மனைவி மேலே கண்ணு போடுறான். ஆமாம் சொல்லுங்க. இப்போ அந்த மனைவி இவருன்னு சொல்லிட்டாரு, தங்கச்சின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் 2 பேரும் கனவு மனைவி வீட்டில் விளையாடுறத பிடிக்கிற விளையாட்டு விளையாண்டுக்கிறாங்க வீட்டில் புருஷன் பொண்டாட்டி. அங்கே ராஜா வெளியே ஜன்னல்லேருந்து பார்க்குறான், என்னடா பாவிங்களை பொண்டாட்டி புருஷன் அண்ணன் தங்கச்சின்ட்டு வெளியே வர வச்சு, இனிமேல் இவனை யாருன்னா தொட்டிங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன், கொலை பண்ணி போட்டுருன்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துலேருந்து வெளியே அனுப்புகிறாரு. ஆமாம் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க, வார்த்தை வந்துடும். அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே நிறைவேறாதபடி பல அவமானம் வந்து நம்மளை என்ன பண்ணோம், சூழ்ந்து கொள்ளும். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பல குடும்பத்தில் வர பிரச்சனை, சொந்தக்கார பந்தக்கார மனைவி புருஷன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் நம்மளை என்ன பண்ணாதுன்னா, வசனத்தை வச்சு ஜெபிக்காதபடி நம்மளை எதிர்த்து நிற்கும். ஆனால் ஈசாக்கு அப்படி இல்லை. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஈசாக்கு அது மாதிரி அது துணை போல, அவனுக்கு தங்கச்சின்னு சொல்லி கூட அது பெரிய அவமானம் தான். ஆனாலும் அவன் கட்டாய் ஜெபம் பண்ணுறான். இங்கே பார்க்குறோம். இப்போ அந்த ராஜா அனுப்புகிறாரு அந்த 12 அந்த 26-12 அந்த ஈசாக்கு அந்த தேசத்தில் விதவிதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில், ஆமாம் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் உங்களுக்கு அவமானம் வரும். ஆமாம் சொல்லுங்க. உங்களுக்கு அவமானம் வரும். பைபிள் சொல்கிறாங்க, நம்ம எபிரியர் 13:12 சொல்லப்பட்டிருக்குது. 3:2 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சிலுவையில் அவர் வந்து சந்தோஷத்தை புரட்டாமல் சிலுவையில் சகிக்க தன்னை ஒப்பு கொடுத்தாரு நாங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், தேவனுக்கு சமமாக இருந்தோம், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மையே என்ன பண்ணார், மனுஷனா ஒப்பு கொடுத்தாருன்னுக்குது. அவமானத்தை ஏசு என்ன பண்ணாரு, சகிச்சு அதில் முன்னேறி வந்தார். அப்போ நம்மளும் கூட வீட்டில் என்ன வரோம், எங்கே நம்ம போகிறோம், அவமானம் வரும். எல்லா வீட்லேயும் வந்து சண்டாவாத இருக்காது, கத்தாத இருக்க மாட்டாங்க, பேச. ஆனால் பிசாசுடைய வேலை என்னன்னா, எது ஆனாலும் வசனத்தை மறக்க வச்சுடுவான். ஆமாம். பிரச்சனை ஃபேமிலி வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டாரு. அது இப்போ மனைவி கூட என்ன பண்ணியிருக்கோம், வீட்டில் போயிட்டு ஏங்க என்னை வந்து தங்கச்சின்னு கூப்பிடுறிய, வெக்கமாயில உனக்கு சண்டாயிருக்கலாம். ஆனாலும் அதை சகிச்சுக்கிறார் ஈசாக்கு. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ அந்த இடத்துல விதை வைக்கும் போது 100 மடங்கு கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாக்கிறாரு. இங்கே கீழே சொல்லப்படுகிறது 13, அவன் ஐஸ்வர்யத்தில் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக காணப்பட்டான். அவனுக்கு ஆடு மாடு அப்புறம் பணிவிடக்காரர்கள் இருந்தபடி பிலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக போராம கொண்டாங்க. அப்போ நீங்கள் உயர்த்தப்பட பட பட உங்களுக்கு பின்னால் ஒரு போராமின் ஆவி இருக்கும், எரிச்சலின் ஆவி இருக்கும். அது என்ன பண்ண நீங்கள் ஜெபிச்சு பைபிள் படித்து ஆராதனையை முக்கியப்படுத்தி நீங்கள் எந்த அளவுக்கு வாக்கு தத்துவத்தை உரிமை பாராட்டுறீங்களோ கட்டாயமாக அதை செய்ய அவர் வல்லவராகிறாரு. ஆனால் அதை நீ பெறாதபடிக்கு உங்கள் வீட்லேயே என்ன பண்ணுவான், பல பிரச்சனையை கொடுப்பான். நீங்கள் வேணா எதிர்க்க சொல்லலாம், நான் பைபிள் படிக்கிறேன், நான் வாக்கு தத்துவத்தை எடுத்து சொல்கிறேன், அதெல்லாம் சும்மா கதை. அந்த ஜனவரியில் வருது பாரு, அன்றைக்கி தான் இந்த அம்மாவுக்கு சில்லுன்னு இருக்கும். அப்படியோ அதுக்கப்புறம் அந்த வாசனம் எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். அம்மன் சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ அதுக்கு அடுத்தது அவன் பெரிய ஆள் ஆடணும்னா அந்த பகுதியில் இப்போ கிணறு வெட்டுறாரு. ஈசாக்கு வெட்டுற கிணறுலாம் தண்ணி வருது. ஆனால் அந்த இடத்துல கிணறு வெட்டணுன்னே அங்கே இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுறானுங்க, அந்த கிணறையே மூடிடுறானுங்க. அம்மன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் போகிற இடமெல்லாம் கிணறு வெட்டும் போது ஊற்று தண்ணியாக வருது. அப்போ நீங்கள் போகிற இடமெல்லாம் கூட ஊற்று தண்ணின்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைப்பார். ஆனால் அதை பொதிக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் அதை பொதிக்க கூடாது. ஆமென். உங்கள் விசுவாசத்தை பொதிக்க கூடாது, உங்கள் நம்பிக்கையை பொதிக்க கூடாது. கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் பொதிக்கப்படக்கூடாது. உன் சேலரி கம்மி, ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன்
என்னை உயர்த்த வல்லவராகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் வாங்குறது 10,000, கர்த்தர் வீடு கொடுத்துருவாரா? பாஸ்டர் சொல்லிட்டே இருக்கிறாரு. அவன் சொல்லுவான், நீ வாங்குறது 10,000, ஆனா உனக்கு கர்த்தர் வீடு வாங்கி கொடுத்துருவாரா? ஏமாத்துறாரு, நம்பாத. உன் வீட்டில் நடக்கிற காரியம் கொஞ்சமான பிரச்சனையா? நீ பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தத்தை சொல்றதுக்கு உனக்கு நேரங்குதா? உன் வீட்டுக்காரன் திட்டுறது, உன் பிள்ளைங்க திட்டுறது, அவர் வேலை எப்பமோ நம்மள என்ன பண்ணுவாரு? வீட்டில் இருக்கிற பிரச்சனையே நம்ம கிட்ட காட்டி 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 காட்டி, உனக்கு சம்பளம் பத்தல, உனக்கு வேலை கம்மியாகுது, உனக்கு சேலரி இல்லை, நீ இந்த கடன் வாங்கிட்ட, அந்த கடன் வாங்கிட்ட, அங்கே லோனை கட்டணும், இங்கே வட்டியை கட்டணும், இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா. அதே தான். பைபிள் வராது. ஆனால் நம்ம பைபிள் படிக்கணும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது கட்டாயமாக கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவராகிறாரு. ஆனால் அதுக்கு அவமானம் வரும். அதுக்கு நம்மளை துரத்தி கூட அடிக்கலாம், கடங்காரம் துரத்தலாம், கஷ்டம் துரத்தலாம். ஆமென். பொருளாதார நெருக்கங்கள் உங்களை துரத்தி நெருக்கலாம். இல்லை, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆனால் நீங்கள் தூங்கினே இருக்கணும். நீங்கள் ஜெபிக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க, 3 வேளை தூங்குங்க, ஏந்துருங்க, கர்த்தர் உயர்த்துவார். திருப்பண தூங்கு, கர்த்தர் உயர்த்து, திருப்பண தூங்கு. ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம யோசேப்பை பார்க்குறோம். அந்த இடத்துல இப்போ நாங்கள் பாட்டு பாடினது யோசேப்பை தான். நீங்கள் அந்த ஆதியாக 39ஆம் அதிகாரத்தில் 37 பார்த்தா யோசேப்பு கிட்ட கர்த்தர் பேசிட்டாரு. அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து அறிக்கட்டி வந்து அவனை குனிது, அவனை வணங்குது. யோசேப்புடைய அறிக்கட்டி மட்டும் உயர்ந்திருக்குதுன்னு சொல்லி அந்த வசனத்தை அவங்ககிட்ட பேசுறாரு. 11 நட்சத்திரமும் சந்திரனும் சூரியனும் யோசேப்பை வணங்குறத தேவன் வாக்கு தத்துவமா தரிசனமா பேசுறாரு. ஆனா அண்ணன் தம்பி கேட்ட அவன் சொல்றான் தான். அவனுங்க சொல்றாங்க, ஆமே சொப்பனக்காரர், எப்போ பார்த்தாலும் ஏசப்பா உயர்த்துருவாரு, ஏசப்பா உயர்த்துருவாரு, ஏசப்பா உயர்த்துருவாரு. பைத்தியக்காரா, இவனை தூக்கி குயில போடலான்னு இப்போ குயிலே தூக்கி அவரை போட்டாங்க. அவனுங்க சொல்றானுங்க, இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம், குயிலை தூக்கி போடுவோம். எதனா ஒரு காட்டிலேருந்து வர ஒரு மிருகம் இவனை கொண்டு போடும் அப்படின்னு அண்ணன் தம்பிங்கள அவனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி குயிலை தூக்கி போட்டாங்க. ஆனால் தேவன் அதை பார்த்தாரு. உனக்கு கூட கஷ்டங்குதா, கண்ணீர் இருக்குதா, கடத்தெல்லாம் வாங்கிட்டியா, இன்னும் வாங்க. ஆமென் சொல்லுங்களா. கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராகிறார். அப்போ நம்மளுக்கு வர பிரச்சனையை பார்க்கக்கூடாது, கர்த்தர் சொன்ன வசனத்தை நம்ம முக்கியப்படுத்தணும். யோசேப்பை கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை தான் முக்கியப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. இப்போ குயிலை தூக்கி போட்டாங்க. இஸ்மவேல் அந்த பக்கமாக போகும்போது அவரை தூக்கி இஸ்மவேல் கிட்ட கொடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு வித்துடுறாங்க. ஆமென். ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை, அல்லேலூயா, முன்னேற முடியல. இப்போ நம்ம வீட்லேயே இருப்பாங்க பல பேர். அவங்க பிரச்சனையே நம்ம தீர்க்கணும். ஒரு பையனுக்கு நோய் வந்தால் இன்னொரு பையனுக்கு நோய் வரும், ஒரு பொண்ணுக்கு நோய் வந்தால் இன்னொரு பொண்ணுக்கு வரும், ஒரு பிரச்சனை முடியும் இன்னொரு பிரச்சனை வரும், பிரச்சனை மாறினே இருக்கும். அப்போ பிசாசுடைய வேலைன்னா நம்ம வாக்கு தத்துவத்தை கேட்கக்கூடாது, கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ளாதபடி பல பிரச்சனை நம்ம குடும்பத்தார் மூலியமா வரும். ஆமென். வேலை மேலே வரும், வீட்டில் வரும், என் எதிர் வீட்டு மூலியமா கூட நம்மளை என்ன பண்ணோம், உயர்த்தக்கூடாதபடி பல அவமானப்படுத்துகிற காரியம் வரும். ஆனால் நீ சொல்லணும், கர்த்தர் என்னை உயர்த்த போறாரு, கர்த்தர் எனக்கு நல்ல வீடை தர போறாரு. இந்த வருஷம் நான் வந்து கர்த்தர் எனக்கு நல்ல எது இந்த வருஷம் தொடங்கும் போது நான் கேட்டேனோ இந்த முடிவில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போறாரு. சொன்னா செய்வார். ஆமென் சொல்லுங்க. இப்போ யோசேப்பை தூக்கி போட்டாங்க. அந்த ஆதியாகமம் 30-40ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 39ஆம் அதிகாரத்தில் பார்த்தா போத்திப்பா வீட்டில் வேலை செய்கிறாரு. அங்கே அண்ணன் தம்பிங்க தொல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. இங்கே அங்கே இருக்கிற ஒரு பொம்பளை தொல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இவனை எப்படின்னா உயர்வுக்குள்ளே போகாதபடி அந்த லேடி அப்பப்போ அந்த போத்திபாவுடைய மனைவி
அப்பப்போ வந்து இவர் கிட்ட பேசும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா யோசேப்பு விலகி போனான். அப்போ நம்மளுக்கு வந்து பாவத்தை செய்யறதுக்கெல்லாம் வந்து தாராளமா வருவாங்க. ஆமென் சொல்லுங்களா. பரிசுத்தமா இருக்கிற ஜனங்க மத்தியில் நம்ம வாயில பாவம் செய்யற மக்கள் மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆனா அதுக்கு நம்ம விலகி போனோம். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு விலகி போனார். அந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மா துணியை பிடிச்சி வலிக்கிறாங்க. அதுதான் இப்போ நாங்கள் பாட்டா பாடுறோம். போர்த்திபா மனைவியோ என்ன பண்றா? அப்போ ஆனால் இப்போ இவர் யோசேப்பு என்ன பண்றாரு? இப்படி தள்ளிட்டு போறாரு. அந்த 40 பார்க்குறோம். அந்த இடத்துலையும் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்குலாம் அவர் இயேசுவை பற்றி சொல்றாரு. போர்த்திபா வீட்லேயே இயேசு யாருன்றதை காட்டினாரு. ஜெயிலில் போயிட்டோம் இயேசு யாருன்னு ஜெயிலில் இருக்கிற கைதிங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னார். தான் குடும்பத்தாருக்காட்டையும் இயேசு தான் நம்ம வாழ்க்கைக்கு உயர்வை தர முடியும்னு சொன்னார். ஆனால் அந்த 3 பகுதியும் பார்த்தாச்சு. வீட்லேயும் சரிதான், வேலை செய்கிற இடத்துலையும் சரிதான், ஜெயிலுக்கு போன இடத்துலையும் சரிதான். யோசேப்பை ஒரு மனுஷனை மதிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்தாரு. ஆமென் சொல்லுங்களா. உங்களை கூட கர்த்தர் பார்த்துனுக்கிறாரு. உங்கள் கஷ்டத்தை கர்த்தர் பார்க்குறாரு. உங்கள் கடத்தை கர்த்தர் பார்க்குறாரு. நீ எந்தெந்த உயர்வை கேட்டாலும் உனக்கு வராத அப்படியே இருந்த மாதிரி நீ வாயிறியா? இந்த வருஷம் கர்த்தர் அதை மாற்ற போறாரு. வசனத்தை பிடிச்சிக்கோ, வசனத்தை பிடிச்சி செவி. ஆமென். கேப்பம்மா. யோசேப்பின் தேவன் சொல்லாமா. ஆமென் சொல்லுங்களா. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிடணும். பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சு நம்ம அந்த பைபிள் இருக்கிற வசனத்தை வாக்கு தத்துவத்தை இந்த வருஷம் எங்க தலையை நீ என்ன பண்ண போற? சொல்லாமா. யோசேப்பின் கேப்பம்மா. விசுவாசிக்கிறீங்களா உங்களை கர்த்தர் உயர்த்துவார்னு? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க தேவன் கிட்ட? அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா பைபிள் படிக்கணும். கையை தூக்கி காட்டுங்க. பைபிளுக்கு வச்சுன்னு கையை காட்டுங்க. பைபிள் படிக்கணும். பைபிள் முக்கியம். அப்படி கும்பிடலாம். அதை நம்ம எதையும் முத்தம் இதை கொடுக்கலாம். இது நம்ம கையில இருந்தா போதும். நம்மளை காப்பாத்துறோம், நம்மளை உயர்த்திடும். கேப்பமா. யோசேப்பின் தேவன், யோசேப்பின் தேவன், யோசேப்பின் தேவன் எங்கே? போர்த்திபா மனைவியோ கையை பிடிச்சிட்டாலே, போர்த்திபா மனைவியோ கையை பிடிச்சிட்டாலே, பாவத்தை விட்டு விலகி ஓடினானே. பார்வன் முன்னே தேவன் அவனை உயர்த்தினாரே. பாவத்தை விட்டு விலகி ஓடினாரே. பார்வன் முன்னே தேவன் அவரை உயர்த்தினாரே. யோசேப்பின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய காரியத்தில் வரங்கள், வல்லமைகள், அபிஷேகங்கள், வெளிப்பாடு, தரிசனத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளாதபடி எசபேல் ஆவி இருக்குது. அது ஒன்று என்ன பண்ணும்? பின்னால தள்ளிக்கினே இருக்கும். தள்ளாத. ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி காலத்தில் வர எல்லா அசுத்தமான காரியத்தில் தள்ளி விடுங்க. எனக்கு ஆவிக்குரிய காரியம் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் தயவு செய்து இந்த 2025 போகும்போது, 26 போகும்போது, இந்த 6 மாசத்துல ஆவிக்குரிய காரியத்தில் உங்க உயர்வை கேளுங்க. எனக்கு வல்லமை வேணும், அபிஷேகம் வேணும். ஆமென் சொல்லுங்க. இரட்டிப்பான ஆவியின் வல்லமை எனக்கு தேவை. அப்பதான் அந்த கடைசி காலத்துல மந்திரத்தின் ஆவி, சூனியத்தின் ஆவி, யாவலின் ஆவி, நம்மளுக்கே தெரியாத நம்மள பாவிகளாக்க பல காரியங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியாது. நான் பார்த்துக்கிறேன், பல பேரை பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் என்கிட்ட காட்டிக்கிறாரு. இவங்க மந்திரம் பண்றாங்க, சூனியம் பண்றாங்க, இவங்க வாழ்க்கையை தவறா மாத்துறதுக்காக இந்த காரியத்தை செய்யறாங்கன்னு கர்த்தர் என்கிட்ட பேசிக்கிறாரு. நான் அவங்களுக்கு சொல்லாத எத்தனை பேருக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. ரெண்டாவது உங்க உயர்வு. உங்க வீட்டில் வர பிரச்சனையே நீங்க அதை தலையிலேயே தூக்கின்னு சுமந்துன்னு தெரியாதுங்க. பைபிள் எடுங்க, நல்லா படிங்க. முடிஞ்ச அளவுக்கு வசனங்கள் இந்த இடத்துல இருந்து புறப்படுதா வீட்டில் போய் திருப்பி சொல்லுங்க. இன்னைக்கு எங்கள் பாஸ்டர் மூலியமா யோசேப்பு உயர்த்தந்த போல எங்களை உயர்த்தவன்ல. இந்த 2024 5 எங்களுக்கு ஒரு உயர்வு தேவை. எங்கள் சேலரியில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும், தருவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ நான் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்னை பார்த்து சொன்னாங்களாம், இவங்களாம் வந்து எல்லாரும் போனால் தான் அவங்கவுங்க கடை போனால் தான் காசு கிடைக்கும், அதை வச்சு தான் இவங்க குடும்பத்தெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு பல பேர் என்னை கிண்டல் பண்ணிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனால் நான் யார் குடும்பத்தை பார்த்து அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு ஊழியத்துக்கு நான் வந்தது இல்லை. எனக்கு தெரியும் என் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு நாளைக்கு என்ன ஓனன்னு இன்னைக்கு சொல்லிட்டாவே அதை உடனே வந்து தர தேவன் என் பக்கத்தில் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. மூணாவது, சரீரத்தில் சுகம் தேவை, பலம் தேவை. அப்போ ஆராதனைக்கு வந்தாதான் உங்களுக்கு நல்ல பலம் சுகம் கிடைக்குன்னு பிசாசுக்கு தெரியும். ஆனா உன்னை நிறுத்துவான். இடுப்பு வலி, தூங்காத, தண்ணி எடுத்துக்கூடாது கொஞ்சம். நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு மதி யோவான் சுவிசேஷத்தில் இருக்குது 5ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ஆவிக்குரிய காரியத்தில் பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போற காரியத்தை கத்த துரத்தணும். ஆமென். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு எலியாவை போல போக முடியும். ரெண்டாவது, ஆசீர்வாதத்துக்கு தடை செய்கிற அவமானம், அசிங்கம், அவிசுவாசம் இதெல்லாம் நம்ம பின்னால் அனுப்பணும். ஆமென், ஆமென் சொல்லுங்களா. நம்ம வாக்கு தத்துவத்தை பிடிச்சிக்கணும். மூணாவது, நம்ம சரீரத்தில் நீடித்த ஆயுசு தேவை, தீர்க்காயுசு தேவை. கர்த்தர் வருக வரைக்கும் நம்ம சுகத்தோட பலத்தோட நீடித்த ஆயுசோட இருக்கணும்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனைய, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம தரணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸை நம்ம தரணும். 6 நாள் வேலை செய்துட்டு 7வது நாள் கர்த்தருக்குன்னு கொடுங்கன்னு பைபிள் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. யோவான் சுவிசேஷத்தில் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல எவன் முந்தி போறானோ அவன் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனா இருந்தாலும் சுகமாவான்னு அங்க எழுதப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க. நீங்க கூட என்னென்ன வியாதி உங்களுக்குள்ள இருக்குது கையை தூக்கி காட்டுங்க. இன்னைக்கே காத்த சுகமாக்கணுமா? சுகமாக்குற வல்லம் உங்க மேல இறங்கணுமா? கட்டாயமா இறங்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த இடத்துல முந்தி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது பாருங்க. 3 குருடனும் சப்பானியும் படுக்கையில் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் முந்தி இறங்குறவன் நாவா. அப்போ உங்களுக்கு யார் யாருக்கு தீர்க்காயுசு வேணும் கையை தூக்கி காட்டுங்க. எனக்கு வேணும். எதுக்கு? வீட்டில் துணி துவைக்கணும், சோறாக்கணும், குழம்பாக்கணும், வீட்டில் நல்லா தூங்கிட்டு ஆராதனை எப்படி வேணாலும் யாருன்னா பாடி துதிக்கிட்டா நான் வருவேன் போவேன். அதுக்கு தரல கத்த சுகம். ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகன்னு எழுதப்பட்டிருக்குது. யாருக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் தருவாரு? சுகமாக விரும்பு என்று கேட்டார், படுக்கையில கிடந்த உன்னை சுகமாக விரும்பு என்று கேட்டார், கேட்டார் என் இயேசு கேட்டார், கேட்டார் என் இயேசு கேட்டார், கேட்டார் என் இயேசு கேட்டார்.
கேட்டாய் என் இயேசு கேட்டாய் படுக்கையில கிடந்த என்ன சுகமாக விரும்புகிற என்று கேட்டாய். படுக்கையில கிடந்த என்ன சுகமாக விரும்புகிற என்று கேட்டாய். கேட்டாய் என் இயேசு கேட்டாய் சத்தா ஓடுவா எல்லா கரங்கள் தட்டுங்க முறுமுறுத்தா திரும்பி வருவா துதி எடுத்தா சத்தா ஓடுவா முறுமுறுத்தா திரும்பி வருவா டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது துதித்து பாடி மதிலை இடிப்போ மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ துதித்து பாடி மதிலை இடிப்போ மகிழ்ந்து பாடி எரிகோ இடிப்போ துதி எடுத்தா சத்தா ஓடுவா ஆமென் முறுமுறு திரும்பி வருவா சத்தா ஓடுறான் துதி எடுத்தா சத்தா ஓடுவா முறுமுறுத்தா திரும்பி வருவா துதிக்கோ தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல துதிக்கோ தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல விசுவாச வார்த்தையா கோலி அச்சம் முறியடிச்சா விசுவாச வார்த்தையா சத்தா ஓடுவா முறுமுறுத்தா திரும்பி வருவா முறுமுறுப்புக்கு அவனுக்குள்ள தொடுத்து ரக தரவா ஷக தரவா இந்த வசனத்தை கேட்டது போல கூடு நிறைய குருவி இருக்கிறத போல உங்க வீடு நிறைய இருக்கிற கபடத்தை தொடுத்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கசப்பை தொடுத்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கபடத்தை தொடுத்து உங்க வீட்டுக்குள்ள கத்தர துதி ரக தரவா ஓ எதிர்க பார்த்தா நல்லவர்களை போல இருக்கிறது வீடுகள் இருக்கிற கபடு அந்த ஆவியை தொடுத்து ரக ரவா கசப்பை தொடுத்து ரக தரவா துதி எடுத்தா சத்தா ஓடுவா முறுமுறுத்தா திரும்பி வருவா துன்பப்பட்டவன் நீதானே நான் இருப்பது இயேசுவின் கோட்டதா நீ போவது பாதாளந்தா சிலுவையிலே ஜெயிச்சவர் எங்க அப்பாதான் அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான் வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே இந்த நாளில் எங்க மேல இந்த நாளில் எங்க மேல வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே அணில் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே அணில்
கண்ணு குருடா போனது, மந்தரமா இருளும் அவன் மேல் விழுந்தது, ஜலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே, என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, ஜலத்து மேலே அசைவாடிடும் ஆவியானவரே, என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, தோமா பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா, தோமா பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா, இந்தியாவுக்கு வந்தாரே, தோமா இந்தியாவுக்கு வந்தாரே, இயேசு சாமிக்காக உயிரை விட்டாரே, தோமா இந்தியாவுக்காக உயிரை விட்டாரே, தோமா இயேசு சாமிக்காக உயிரை விட்டாரே, தோமா இந்தியாவுக்காக உயிரை விட்டாரே. நல்ல கைத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நல்ல உங்க பின்னால இருக்கிற ஆவிகள், உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற தீய சக்திகள் எல்லாம் வெளியேறணும். சொல்லுங்க, வெளியே போ சாத்தானே. Hallelujah. என்ன பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போற ஆவிய, ஆவிக்குரிய காரியத்துல, ஆசீர்வாதத்துல, சுகத்துல நான் முன்னேற கூடாதபடி என்ன பின்னால கொண்டு போற ஆவிகளை இன்னைக்கு தேவ அக்கினியால் எரியணும், ஆமென். தேவ வல்லமையால் எரியணும். என் குடும்பத்தை நாசமாக்குற தீய வல்லமைகள் தேவ அக்கினியால் எரியணும். மனுஷனை ஏவி எங்க குடும்பத்துக்கு விரோதமா போராடுகிற தீய வல்லமைகள் தேவ அக்கினியால் எரியணும். கர்ப்பத்தின் கனியை தடை செய்யற, கர்ப்பத்தின் கனியை தடை செய்யற தீய வல்லமைகள், வலு சர்வத்தின் ஆவிகள் நரகத்துக்கு போகும். எங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிற எல்லா வலு சர்வத்தின் தலையும் உடைக்கப்படும். ஆராதனைக்கு வந்ததுக்காக நன்றி. ஆராதனை வந்து ஒவ்வொரு குடும்பமும் யோசேப்பு போல உயர்த்தப்படும். எலியா எலிசா போல ரெட்டிப்பான ஆவின் வல்லமை வரங்களை நீங்க தரணும். அந்த 38 வருஷம் வியாதியில இருந்தவன, 38 வருஷம் இருந்த வியாதிய நீ போய் அவன் படுக்கைக்கு முன்பாக நிற்கும் போது அந்த வியாதியை முழுவதும் நீக்கி போட்டு, அப்போல யார் யார் எந்தெந்த எத்தனை வருஷங்கள் எந்தெந்த வியாதி ஒவ்வொருத்துக்குள்ளயோ இணைந்து இருக்குதோ நீ கத்தராத வேரோடு பிடிங்கேறினோம். தொடர்ந்து உமக்கு சாட்சியா இருக்க உதவி செய்ய. ஆராதனைக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் கத்தரை ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்மாவு கத்தரை சோத்திர முழுமை பரிசு, ஆத்மாவு கத்தரை சோத்திர கத்தரை சகல. ஆமென்.